ஒரு நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவு அவருக்கு இருக்கு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரினஸ் இருக்கிறதுனால தான் இந்த பெட்டிஷன் வந்து நான் ஃபைல் பண்றேன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி சரி இவ்வளோ வருடங்கள் போராடியும் ஃபைனலாக நவம்பர் 9, 2025 நானே அவர்கிட்ட உட்காந்து பர்சனலாக பேசினேன். பேசும்போதும் இதில் எதுவும் சொல்யூஷன் வராததுனால இந்த விஷயம் நான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தைங்களையோ அவர் வெளியில் கூப்பிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னையும் என் குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கிச்சு. ப்ளஸ் என்னை நெக்லெக்ட் பண்ணுற ஃபீலும் எனக்கு வந்தது. என் குழந்தைகளும் இதனால் அவமானப்பட்டார்கள். தொடர்ந்து அவர் அப்ராட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த நடிகையோட தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது தொடர்பான படங்கள்லாம் உள்ளே வரும்போது எமோஷ்னலாகவும் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணிருக்காங்க. வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஃபோட்டோஸ்லேருந்து இதுலேருந்து பண்ணும்போது எல்லாருடைய நன்மதிப்பும் கெடும் அப்படின்றதுக்காக அந்த நடிகையுடைய பேரை நாங்கள் குறிப்பிட விரும்பல, நாகரிகம் கருதி. ஆனால் நான் வந்து இன்னும் தூண்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து அவங்க வந்து செகண்ட் ரெஸ்பாண்ட் சேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும்? சார் ரெண்டு விஷயம் சார் கேட்கலாம். இப்போ இதில் நிறைய பேர் கேட்டாங்க, சங்கீதாவும் வந்து ரொம்ப பெரிய இதுதான், ரொம்ப பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி, அப்படியே விஜய் நம்பியிருக்காங்க, போகிறாங்க வராங்க, நிறைய மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு வணக்கம். விஜய் சங்கீதா அந்த விவாகரத்து வழக்கில் சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, அந்த மனுவோட விவரங்கள் என்ன? எஸ் சார், ஆக்சுவலி இப்போ வந்து அந்த மனு தான் ஐ திங்க் எல்லார் கையிலையும் ரொம்ப ஹேண்டியாக கிடச்ச ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரூல் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னொன்று நம்ம யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா டிவோர்ஸ்லேயே நம்ம வந்து when it comes to matrimonial dispute நம்ம 3 விஷயம் சொல்லலாம் இங்கே. ஒன்று வந்துட்டு மியூச்சுவல் டிவோர்ஸ், அதுவும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த சோஷியல் ஃபேமில் இருக்க பர்சன்ஸ் எல்லாமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி போன கேசஸும் அந்த இடத்துல இருக்குது. ரெண்டாவது ரீயூனியன் பெட்டிஷன், தட் இஸ் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அது வந்து யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா சேர்ந்து வாழவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது செகண்ட் கைண்ட் ஆஃப் திங் when it comes to matrimonial dispute. மூணாவது தான் இந்த contested divorce. அதுதான் இப்போது சங்கீதா அவர்கள் வந்து இங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்க. தட் டூ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். அது வை பிகாஸ் இங்கே வந்து பீப்புள் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ரிலீஜன், ஏன்னா ஒருத்தவங்க ஹிந்து ஒருத்தவங்க கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இன்னொன்றும் இதில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டஸ்டட் டிவோர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரவுண்ட் கீழே நம்ம பார்க்கலாம். பட் இந்த ஒரு கேஸில் 3 கிரவுண்ட் கீழே அவங்க இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 27 clause 1 sub clause A, B and D அடல்ட்ரியிலும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. டெசர்ஷன், க்ரூயல்ட்டி 3 கிரவுண்டு கீழேயும் அவங்க இந்த பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக அவங்க வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நடிகையுடன் திருமணத்தை தாண்டிய உறவு அவருக்கு இருக்கு, தட் இஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், அடல்ட்ரினஸ் இருக்கிறதுனால தான் இந்த பெட்டிஷன் வந்து நான் ஃபைல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த சினாரியோ வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் April 2021 எனக்கு இதை பற்றி தெரிய வந்ததும் நான் போயிட்டு வந்து அவர்கிட்ட இதை பற்றி கேட்டேன். பேசும்போது அவர் வந்து இல்லை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. பட் அஷூரன்ஸ் கொடுத்தும் அவர் அதை விட்டு வெளியில் வர மாதிரி தெரியல. ஸோ ஃபாலோட் பை தட் நான் என்ன பண்ணேன்னா, செப்டம்பர் 2021 to February 2022 திரும்ப என்னோட அட்வொகேட்ஸ் மூலியமாகவும் நானும் வந்துட்டு இந்த இடத்துல அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும். நானும் என்னோட லீகல் கவுன்சில்ஸும் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணோம். பட் அதுவும் அமிக்கபிளாக முடியல. ஓகே, ஃபாலோட் பை தட் என்னன்னா, நவம்பர் மாதம் திரும்ப என் அட்வொகேட்ஸ் மூலியமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினேன். அப்பையும் எந்த ஒரு சொல்யூஷனும் வரல. சரி இவ்வளோ வருடங்கள் போராடியும் ஃபைனலாக நவம்பர் 9, 2025 நானே அவர்கிட்ட உட்காந்து பர்சனலாக பேசினேன். பேசும்போதும் இதில் எதுவும் சொல்யூஷன் வராததுனால நான் இப்போது எனக்கு இருக்கக்கூடிய பேசிக் ரைட், கடைசி ரைட்டான நீதிமன்றத்தை நான் நாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் கேட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் லீகல் டெர்மினேஷன் ஆஃப் மேரேஜ். இந்த மேரேஜ் இனிமேல் செல்லாது அப்படிங்கிற ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் க்ரூயாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த க்ரூயாலிட்டி, அப்யூஸ், வைலன்ஸ் அப்படின்னா அடிச்சாதான் நினச்சிக்கிறாங்க. பட் அது வைலன்ஸ் அது மட்டுமே கிடையாது. ஏன்னா அது ஃபிசிக்கல், மென்டல் வைலன்ஸ், மென்டல் க்ரூயாலிட்டி, மென்டல் அப்யூஸும் இங்கே வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் when it comes to matrimonial dispute and civil law. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயம் நான் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்னையும் என் குழந்தைங்களையோ அவர் வெளியில் கூப்பிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஃபினான்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க.
எங்களுக்கு கொடுக்க வேண்டியதையும் சரியாக கொடுக்கல. ஃபர்தராக வீட்டை விட்டு என்னால் சுதந்திரமாகவும் வெளியேற முடியல. கூடவே என்ன அப்படின்னா, அந்த நடிகையோட அவர் அப்ராட் போகிறப்போ, வெளியில் போகிறப்ப வரப்பெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸை அந்த நடிகை ஆன்லைனில் போஸ்ட் பண்ணப்போ கூட அவர் அதை சார்ந்து எந்த கேள்வியும் கேட்கல, அவர் அதை அப்ஜெக்டும் பண்ணல. இது என்னையும் என் குழந்தைகளையும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கிச்சு. ப்ளஸ் என்னை நெக்லெக்ட் பண்ணுற ஃபீலும் எனக்கு வந்தது. என் குழந்தைகளும் இதனால் அவமானப்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. மூணாவது, டெசிஷன் கிரவுண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னதான் நாங்கள் 5 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் தனித்தனியாக தான் இருக்கோம். இந்த மேரேஜ்ன்றது பேப்பரில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா டெசிஷன் இஸ் சம்திங் 2 வருடங்களுக்கு மேலாகும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க வாழல, கோஹாபிடேஷன் இல்லை அப்படின்னா எஸ், அது வந்து ஒரு மேரிட்டல் லைஃப்க்கு ஒரு பெர்மனன்ட் எண்டு போட்ட மாதிரியான கான்செப்ட். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அவங்க இன்னைக்கு ஒரு கிரவுண்ட்ஸில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த 11வது பாயிண்ட்ல ஏப்ரல் 2001 எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அடல்ட்ரஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன குறிக்க வராங்க அதில் அவங்க என்ன குறிக்க வராங்கன்னா, அது அவங்களும் அதான் சொல்லியிருந்தாங்க, மற்றவங்க லைஃப் மாதிரி எங்கள் லைஃப் ரொம்ப நார்மலாக போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போது நம்ம ஒரு கிளைண்ட்டே வராங்க அப்படின்னா நல்லா தாங்க லைஃப் போயிட்டு இருந்தது, நான் அவரை அவ்வளோ நம்பிக்கையில் நான் அவரை நம்பினேங்க. ஓகே, பட் அதையும் தாண்டி ஒரு கட்டத்தில் எப்படிங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இல்லை அடிக்கடி வந்து அவரை வந்து அந்த அவரோட ஆக்டிவிட்டீஸில் சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவரும் இன்னொரு பெண்ணும் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. சாட் பார்த்தேன், கால் பார்த்தேன், இல்லை நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேபி ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை அவங்க விட்னஸ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் அவங்க வந்து மென்ஷன் பண்ணி அதிலிருந்து தான் எனக்கு தெரிய வந்தது அவருடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அது குறிக்கும். அடல்ட்ரி அமௌண்ட்ஸ் டு அதான் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு. அது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா வாலண்டரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் எனி பர்சன் அதர் தேன் தி ஸ்பௌஸ். இதுதான் நமக்கு லீகலா டெஃபினிஷன் சொல்ற ஒரு பாயிண்ட். அதே மாதிரி வந்து 2021 செப்டம்பர்லேருந்து 2022 பிப்ரவரி வரைக்கும் இதை வந்து அமைக்கப்போல அதை முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகளுடையும் மற்ற சூழ்நிலைக்கு போகிறது குறித்து எல்லாம் சால்வாக போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. ஆமாம், அது எல்லாருமே சார் இன்னைக்கு வரவங்க எல்லா லேடிஸாக இருக்கட்டும், அது வந்து அவனோட காமன் நோட். அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், சில இடத்துல ஒய்ஃப் தப்பு பண்ணுவாங்க, சில இடத்துல ஹஸ்பண்ட் தப்பு பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அட் எண்ட் ஆஃப் த டே யோசிக்கிறது யாருக்காகனா, சரி நம்ம லைஃபோட நம்ம குழந்தைங்களுக்காகவாது நம்ம சேர்ந்து இருக்கணும்னு எல்லாத்தையும் மாற்றிக்கோ அப்படின்னு நிறைய பேர் அனுசரித்து போகிற லைஃபும் இன்னைக்கு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை டாலரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஸ்ட் அவுட் ஆகி தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, தள்ளப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the respondent thereafter increasingly neglected the petitioners emotionally, mentally and physically. அவங்க வந்து தன்னைத்தானே ஒரு வந்து தனிமைப்படுத்தி வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க என்னன்னா அதான் சொல்லலை, இப்போ நம்ம ஃபிசிக்கலி நம்ம டெசர்ஷன்ற கான்செப்டில் வந்துடுது, எமோஷ்னலி அது மென்டலி அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ஒரு இன்டிமசி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை தாண்டி நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைங்க அவருக்கு வந்து அதுக்கு மட்டும் நான் தேவைப்படுறேன், எங்கிட்ட வந்து ஒரு எமோஷனல் பாண்டாகவே இருக்க மாட்டேங்கிறார், என் மேலே பாசமே இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள வேணும்னா எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா, ஃபிசிக்கலி எமோஷ்னலி எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும். இங்கே முற்றிலுமாக அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க, இவர் ஒதுங்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அவங்க ஸ்டேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் 2021 அந்த ரெஸ்பாண்டண்ட்டை வந்து அதாவது சங்கீதாவை விஜய் எமோஷனலாக வந்து தள்ளி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பெட்டிஷனரை வேர்பல் டிஸ்டைன் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுறாங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரக்டிவ் டிசர்ஷன், forcing her to live separately within the matrimonial home. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரீஃபைன்மெண்ட்டும் இருக்கும், கன்ஃபைன்மெண்ட்டும் அங்கே இருக்கணும். இதை தாண்டி நீ வெளியில் போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் நீ இருக்கணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா. நீ இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஆனால் நான் உன்னை வந்து எந்த விதத்துலையும் உன்னை நான் பார்த்துக்க மாட்டேன், உன்னை நான் கண்டுக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் நீ வெளியே போகலாமான்னு கேட்டால் நீ வெளியும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்னை வச்சுருந்தாங்கன்ற மாதிரியான விஷயத்தை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவர் அப்ராட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த நடிகையோட தொடர்ந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அது தொடர்பான படங்கள்லாம் உள்ளே வரும்போது எமோஷ்னலாகவும் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி ஒரு பதிவு பண்ணிருக்காங்க இன்விடேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் ஈவன் இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கே வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு நிறைய பேர் கேட்பாங்களே உனக்கு நம்பிக்கை, ஏன்னா மோஸ்ட்லி அது ஒரு சினி பர்சனாலிட்டி அப்படின்னாலுமே கல்யாணம் பொண்ணு கொடுக்குறதோ பையன் கொடுக்குறதோ அப்படிங்கிறது ஒரு ஸ்டில் வந்து ஒரு இதுவாகவே தான் போயிட்டுருக்கு இண்டஸ்ட்ரியில், ஒரு சொசைட்டிக்குள்ளே போயிட்டுருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒன்றா இருக்கிறது அடிப்படை நம்பிக்கை மட்டும்தான்.
பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஓகே, அதுவே ஒரு இடத்துல பிரேக் ஆகுது அப்படின்னும் போது நாளைக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் பிலீஃப் அந்த இடத்துல இருக்கும்? கண்டிப்பாக எல்லாமே போயிடும் இல்லையா? ஸோ எந்த பெண்ணாக இருந்தாலும் தன்னை தாண்டி வேற ஒரு பெண்ணுக்காக என்னை ஒதுக்குறார் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த பொண்ணுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, ஃபோட்டோஸ்லேருந்து இதுலேருந்து பண்ணும்போது நானும் என் பிள்ளைகளும் இங்கே ஒதுக்கப்படுறோம் அப்படின்னும் போது ஈவன் இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி. அதுதான் இங்கே அகைன் ஒரு பாயிண்ட் அவங்க பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சொல்லியிருக்காங்க, இது வந்து அன்னெசரி பப்ளிசிட்டி வேண்டாம் அப்படின்றதுக்காக, ரெப்புடேஷனையும் வந்து எல்லாருடைய நன்மதிப்பும் கெடும் அப்படின்றதுக்காக அந்த நடிகையுடைய பேரை நான் இங்கே குறிப்பிட விரும்பலை, நாகரிகம் கருதி. ஆனால் நான் வந்து இப்படி தூண்டினீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து செகண்ட் ரெஸ்பாண்ட் சேவ் பண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும்? யா சார், ரெண்டு விஷயம் சார். ஒன்று விட்னஸாக சேர்க்கலாம், இல்லை பார்ட்டி டு த கேஸாக சேர்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்னன்னா இவங்க அதான் சொல்லியிருக்காங்க, நாகரிகம் கருதி. அதான் இப்போ வந்து நான் வந்து எல்லாரோட ஃபேம் எல்லாமே அகெயின் அவங்களும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவங்க பேரை இப்போ நான் மென்ஷன் பண்ணல. அகெயின் எனக்கு ஏதாவது அழுத்தமோ கணவர் சைடுலேருந்து ஏதாவது ப்ரெஷர் வந்தாலோ அவங்க பேர் யாருன்னு நான் சொல்லுவேன், அவங்கள பார்ட்டி டு த கேஸாகவும் நான் இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? கண்டிப்பா சார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன சொல்றோம், அவங்க இப்போ நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை சங்கீதா அவர்களை நோக்கியும் வைக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறாங்கன்னா கண்டிப்பாக ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் வந்து. ஏன்னா பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலே தான் இருக்கு. நான் ஒரு 10 விஷயம் சொல்றேன்னா கண்டிப்பாக அதை நான் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை ப்ரூஃபாக போடுறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன மாதிரியான ப்ரூஃபில் வந்து நீங்கள் அடல்ட்ரியை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபோட்டோஸோ இல்லை சாட்டோ இல்லை ஐ விட்னஸோ யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட்னஸாக உள்ளே கொண்டு வந்துட்டு இவங்களை பார்ட்டி டு த கேஸாக உள்ளே இன்க்ளூட் பண்ணி இவங்களால தான் எங்கள் லைஃப் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணி அகெயின் டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜுக்கு தான் அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஆமாம், ஏன்னா சிவில் கேஸ், முற்றிலுமா சிவில் கேஸ். இதே பைகாமியாக இருந்தால் வேற சினாரியோ. இதே அவர் திருமணத்தை தாண்டிய வெறும் உறவா மட்டும் இல்லாமல் ஒரு திருமண பந்தத்திலே இருந்து வேற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் ஆக்ஷன். இது வந்து சிவில். இது 2024 ஆகஸ்ட்லேருந்து 2025 பிப்ரவரி மாதம் அந்த காலகட்டத்தில் வரைக்கும் கூட இது அமிக்கபிளாக செட்டில் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அப்பயுமே வந்து அந்த அடல்ட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த நடிகரும் மற்றும் அந்த நடிகை இருந்தாங்க அப்படிங்கிறத, கணவரும் அந்த நடிகை இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. திரும்ப அவங்க அதுதான், ஏன்னா அவங்க ஒரு டைம் பீரியடாக கொடுத்துருக்காங்க பாருங்க. டைம் பீரியடாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மந்த் அண்ட் இயர் போடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த மந்த் அண்ட் இயரில் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த இயர்லேருந்து இந்த இயர் வந்து நான் அமிக்கபிளாக வந்து செட்டில் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். திரும்ப உங்களுக்கு 24ல் ஒரு பீரியட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் அவங்க கொடுக்கணும். அப்போ திரும்ப 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 வேண்டான்னு சொல்லியும் எப்படி சொல்றது, காட் ரெட் ஹேண்டட்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி தான் அவங்க அந்த ஒரு வாட்டியும் அவர் பிடிப்பட்டதும் இவங்க பிடிச்சதுமான எல்லா விஷயத்தையும் அவங்க கண்டிப்பாக இது ஸ்பெசிஃபை பண்ணும்போது கோர்ட்டில் அவங்க வந்து அதை எவிடன்ஸாக கொடுக்கணும். ஸோ அந்த 20வது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரிமோர்ஸ் ரெஸ்பாண்டன்ட் withdrew facilities previously enjoyed by the petitioner as his wife and imposed financial restrictions including curtailment of free movement அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆமாம், அதை ஃபினான்ஷியல் அது என்னென்னா சார் இப்போ நம்ம கேட்கலாம். இப்போ இதில் நிறைய பேர் கேட்டாங்க, சங்கீதாவும் வந்து ரொம்ப பெரிய இதுதான், ரொம்ப பெரிய வெல் செட்டில் ஃபேமிலி, அப்படியே விஜய் நம்பியிருக்காங்க, போகிறாங்க வராங்க, நிறைய மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. என்ன இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு பழி வாங்குற படலமோ இதுவோ கிடையாது. இட் இஸ் ஹர் ரைட், இட் இஸ் த ஜஸ்டிஸ். ஓகே, எனக்கு இது வேணும், நான் உனக்காக என் லைஃப்பை வாழ்ந்த, குழந்தைங்க இருக்காங்க, எங்களுக்காக நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது எந்த விதத்தில் வந்துட்டு ஒரு ரிவெஞ்சாக இருக்குன்றது எனக்கு தெரியல. இட் இஸ் அ பேசிக் ரைட் ஆஃப் அ விமன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஆஸ் பர் லா அவங்க மெயின்டெனன்ஸும் கேட்கலாம், அலிமோனியும் கேட்கலாம் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது, நான் வரேன் உள்ள இந்த மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்குது, சடனாக அது எல்லாத்தையும் கர்டைல் பண்ணும்போது ஈவன் இட் அமௌண்ட்ஸ் டு க்ரூயாலிட்டி. அதை தான் இங்கே அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. The response reply through his counsel reflected financial dominance and superiority, further humiliated the petitioner. At no point did the petitioner condone the respondent's conduct. அகெயின் அதை திரும்ப அவங்க போகும்போது அந்த ஃபினான்ஷியல் ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது அந்த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலையும் வந்து அந்த டாமினன்ஸையும் அவர் காமிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ அது நிறைய வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் தான் சார். அந்த மாதிரி போகும்போது இப்போ அந்த இடத்துல ஹஸ்பண்ட் இருக்காரு அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் அவங்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சடனாக அவங்கள எல்லா விதத்துலையும் முடக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்து இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை கட் பண்ணுறது, சும்மா போய் எனக்கு வந்து ஒரு 100 ரூபாய் கொடுங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, எதுக்கு கேட்குறேன், ஏன் கேட்குறேன், உன்னால் இதை எடுத்துக்க முடியாதா, உன்னால் அதை பண்ண, இப்போ நான் வெளியில் போகணும், எனக்கு எதாவது பண்ணணும், ஏன் வெளில போனால் வீட்டில் இருக்க முடியாது உங்களால் அப்படின்னு கேட்கறது. அது வந்து ஃபினான்ஷியலாக ஒரு அப்பர் ஹேண்ட், ஒரு சுப்பீரியர் ஹேண்ட் வச்சிருக்கிறது, அந்த டாமினன்ஸ் ரோலையும் அவர் ப்ளே பண்ணாரு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க.
அதே மாதிரி இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், இதை பற்றி பேசக்கூடாது, மீடியாவில் பொது வழியில் விவாதிக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டே கொடுக்கணும்னு கேட்டுருக்காங்க. ஆமாம். இது ஃபர்தராக நம்ம நிறைய கேசஸில் இந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா? ஏன்னா இது எதனாலனா இதில் நிறைய சொல்லலாம், ஏன் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற நிறைய விஷயம் இருக்குது. இல்லை இவங்க மீது தப்பா, இவங்க விரும்பலையான்றதெல்லாம் தாண்டி அகெயின் இட் இஸ் தேர் பர்சனல் லைஃப். ஓகே, அதை தாண்டி இப்போ நம்மளுமே டிஸ்கஸ் பண்ணுறது அவங்க லீகல் நோட் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை தாண்டி அவங்க ப்ரைவேட் லைஃப்குள்ளே போயிட்டு இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ, இந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபோரம்குள்ளேயோ ஒரு டிஸ்கஷன் இன்டர்வியூவோ கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பிளியாக இருக்குது இந்த இடத்துல. நம்மளே இதுக்கு முன்னாடி அந்த டிவோர்ஸ் கேசஸில் பார்த்துருக்கோம், கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்கிட்டு வந்த கேசஸும் நமக்கு இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான ஒரு விஷயத்தையும் அவங்க இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடல்ட்ரி பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு ஜட்மெண்ட் இருக்குது, திருமணத்தை மீறிய உறவு வந்து பெரிய அளவில் அது எடுத்துக்கொள்ளப்படாதுன்ற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. ஆமாம், அது என்ன அப்படின்னா இங்கே தான் ஒரு தின் லைன் இருக்குது. அது வந்து நம்ம என்னென்னா இதை மட்டும் பார்த்துட்டு இன்னொரு ஆஸ்பெக்டை நம்ம விட்டுறோம். ஓகே, அது வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அடல்ட்ரி ரெண்டுத்துக்குமான கிரவுண்டாக இருந்தது. ஒன்று ஃபார் கிரிமினல் ஆக்ஷன், இன்னொன்று ஃபார் டிவோர்ஸ். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும், ரைட் டு லைஃப், ஓகே, ரைட் டு லிபர்ட்டி, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அதை இன்டர்பிரேட் பண்ணப்பட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ் அடல்ட்ரி நீங்கள் டிவோர்ஸ்க்கு கிரவுண்டு, ஆனால் கிரிமினல் ஆக்ஷனுக்கு கிரவுண்டு கிடையாதுன்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? அதை தான் நம்ம இந்த ஆஸ்பெக்டை பார்க்க தவறிட்டு அடல்ட்ரி தப்பு இல்லைன்ற மாதிரி இப்போ ப்ரொஜெக்ஷன் வருது. ஏன்னா அதனால தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றது ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்படுறதுக்கான விஷயம் இதுதான். இப்போ வந்து இப்போ விஜய் மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க முடியாதா இதை வச்சு சங்கீதாவால்? அடல்ட்ரி டஸ் நாட் அமௌண்ட் டு கிரிமினல் ஆக்ஷன். நான் சொன்ன மாதிரி இதே பைகாமியாக இருந்தால் எஸ் இட் அமௌண்ட்ஸ் டு போத் சிவில் அண்ட் கிரிமினல் ஆக்ஷன். பட் அடல்ட்ரி வச்சு என்ன பண்ண முடியும்? டிவோர்ஸ் வாங்க முடியும். அதான் பண்ண முடியும். இப்போ அந்த டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் சங்கீதா, எல்லா பாசிபிலிட்டிஸும் அவங்க பெட்டிஷனை பார்க்கும்போது இருக்குது. இதையே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இந்த கேஸ் வந்து கண்டெஸ்ட் ஆக போகுது அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் மீடியேஷன் இருக்குது, மீடியேஷனுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, அலிமோனி கேட்டிருக்காங்க, அஸ் பர் செக்ஷன் 36 and 37, இன்னும் அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும், அப்புறம் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரூஃப், அப்புறம் ட்ரையல். இது ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் இது. ஓகே, நிறைய கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பாதியிலே போகும்போது எல்லாத்தையும் ஒத்து வந்து மியூச்சுவலாக கன்வெர்ட் ஆகிற கேசஸும் இருக்குது. ஸோ இது என்ன ஸ்டாண்ட், என்ன பார்த்து எடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய்க்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? விஜய் முற்றிலுமாக இதை மறுக்கணும். இப்போ இந்த அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? அந்த இடத்துல போகும்போது வந்துட்டு இல்லை இது எல்லாமே நான் மறுக்கிறேன், இந்த அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் டினை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். அகெயின் ப்ரூஃப் சப்மிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது இவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டு எல்லாத்தையும் இவங்க ப்ரூஃப் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அகெயின் ஹி ஹாஸ் டு ஆன்சர், கிவ் அ ரிப்ளை ஃபார் ஆல் த ப்ரூஃப். ஸோ விஜய் மேலே இப்போ கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ விஜய் மேலே நீங்கள் பார்க்குறீங்கன்னா எஸ் கிரிமினல் கேஸ்க்கான ஆக்ஷன் அப்படிங்கிறது இந்த அடல்ட்ரி கிரவுண்டில் கிடையாது. அந்த அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக அது கிடைக்கும். அட் த சேம் டைம் விஜய் வந்து இது எல்லாத்தையும் டினை பண்ண போகிறாரா? ஏன்னா இதுதான் யூஸ்ஃபுல்லாக நடக்கும். பெட்டிஷனர் போடுற ஒரு விஷயத்தை ரெஸ்பாண்டன்ட் வந்து அதில் டினை பண்ணுவாங்க, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு முற்றிலுமாக டினை பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பட் அது கொஞ்சம் ஒரு கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்சியாக எங்கே போகும் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் சஃபிஷியன்ட் ப்ரூஃப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரூஃப் பண்ண அது ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போகும். இல்லை ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாமே வந்துட்டு ப்ரூஃப் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் தான் இங்கே ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக இது என்ன சொல்லியிருக்கு கோர்ட்டு? என்ன கோர்ட் பொறுத்தவரைக்கும் April 20 2 பேரும் நேரில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சங்கீதா அவர்களும் இன் கேமரா ஃபெசிலிட்டி, இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டிருக்காங்க. அகெயின் இது அந்த மக்கள் கூடுற கூட்டம் இதெல்லாமே வச்சு இன் கேமரா ஃபெசிலிட்டி வந்து இன்னும் மேலும் மென்டல் அகோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி அது கிராண்ட் ஆகும் பட்சத்தில் ஜட்ஜ் அண்ட் தென் 2 பேரோட அட்வொகேட்ஸ் 2 பேர் மட்டும்தான் அந்த ப்ரொசீடிங் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கூடவே மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் 3 விதமாக வந்து அந்த ஒரு ப்ரொசீடிங்ஸை அட்டென்ட் பண்ணலாம். ஒன்று இன் பர்சன், ரெண்டாவது வந்து பிசி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக, மூணாவது த்ரூ அட்வொகேட் நோட்டீஸ். இது அவங்க பண்ணலாம். April 20th அவருக்கு சம்மன் அனுப்பப்படும் விஜய் அவர்களுக்கு. அவர் வந்து கோர்ட்டில் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். இம்மீடியட்டாக மீடியேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் அடுத்தது இருக்குது. ஸோ அந்த மீடியேஷன் ப்ராசஸ் இதுக்கும் வந்து கவுன்சிலிங்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்களா? இட் இஸ் அ மேண்டேட்டரி ஒன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு கண்டெஸ்ட் டிவோர்ஸ் அப்படின்னு போயிட்டாலே உங்களுக்கு வந்து அங்கே மீடியேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கும். மறுபடியும் சங்கீதாவும் விஜயும் சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். ஏன்னா இருக்குது இங்கே அகைன் நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, கிரவுண்ட்ஸ் எல்லாம் முயற்சி பண்ண ட்ரை பண்ண இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எந்த நீதிமன்றத்துக்கும் எந்த நீதிபதிக்கோ இல்லை எந்த லீகல் ப்ரொஃபஷன் சார்ந்தவங்களுக்கோ அட்வொகேட்ஸ் யாருக்காக இருந்தாலும் எடுத்துனே ஒரு லைஃப் பிரித்து விட்டுறணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சிங்கிள் லைஃப்பும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வராங்கன்ற இருக்கு இல்லையா? முடிந்த அளவுக்கு அந்த விஷயத்தை சரி பண்ண முடியுமா, அவங்களை திரும்ப சேர்ந்து வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் நாங்கள் நடக்கும்.
முடியலை, ஸ்டில் அவங்க அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்கன்ற பட்சத்தில் தான் இந்த விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ திஸ் இஸ் டூ இயர்லி ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா இரு தரப்பையும் கேட்டு தான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணப்படும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஏப்ரல் 20th அப்புறம் தான் 2020 அப்புறம் தான் என்ன இதில் நடக்குது வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை சங்கீதாவுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? அகைன் ஒன்று தான், இதில் போட்டிருக்க இவ்வளோ அலிகேஷன்ஸ் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இந்த 3 கிரவுண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும். தட் இஸ் இன்னொன்று, ஒரு கேஸ்க்கு வந்து பிரைமா ஃபேஸே இருக்கும் போது அட்மிட் ஆகும். இது வச்சு பிரைமா ஃபேஸே அப்படிங்கிறது ஒன்று, முகாந்தாரம் இருக்குது அப்படிங்கிறது அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருந்தாலே அது ஸ்ட்ராங். இங்கே வந்து 3 கிரவுண்ட், அடல்ட்ரி, டெசர்ஷன், க்ரூயல்ட்டி மூணுமே இருக்குன்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எஸ், சங்கீதா அவர்கள் சைடு நம்ம அந்த டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் கேட்ட ஜட்மெண்ட் அவங்களுக்கு ஃபேவராக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விஜய் ஒரு வேளை வந்து இதுக்கு வந்து ரெஸ்பாண்டே பண்ணாமல் விட்டுட்டார் அப்படின்ற பட்சத்தில் இங்கே 2 விஷயம் இருக்குது. ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு சம்மன் வாங்காமல் ரெஃப்யூஸ் பண்ணுறது, ஒன்று சம்மன் வாங்கிட்டு வராமல் இருக்குது. ஓகே, அது எக்ஸ்பர்ட்டேல போயிடும். இது வந்துட்டு நம்ம அவங்க வர வைக்க தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கோர்ட் சம்மன் ரிப்பீட்டடாக அனுப்புவோம், இல்லையா அட்வொகேட் ப்ரைவேட் நோட்டீஸ் அனுப்புவோம். இந்த மாதிரி ரிப்பீட்டடான ஒர்க்ஸ் வந்து வர வைக்கிறதுக்காக அங்கே நடக்கும். எக்ஸ்பர்ட்டில் போகும்போது அலுமினியில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படி மேக்ஸிமம் எக்ஸ்பர்ட்டே அப்படின்னு நீங்கள் அங்கே போகும்போது அந்த அலுமினி கான்செப்டே உங்களுக்கு வந்து உள்ளே வராது. ஓகே, இவங்க ஃப்ரெஷ் பெட்டிஷனாக தனியாக ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதோட சினாரியோ வேறு. ஓகே, ஏன்னா ஃப்ரெஷ் பெட்டிஷனாக போகிறாங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் அதில் ஃபைல் பண்ணுறாங்க, அது அவார்ட் ஆகிடுச்சு, அவங்க கொடுக்க முடியல அப்படின்னா அங்கே நமக்கு NBW கான்செப்ட் இருக்குது, நான் வேலபிள் வாரண்ட் கான்செப்ட் இருக்குது அந்த இடத்துல நமக்கு. ஸோ அது அதனை நோக்கி போகும். ஸோ ஏப்ரல் 20th என்ன நடக்க போகுதுன்றதை வச்சு தான் இந்த கேஸோட அடுத்த கட்டம் எந்த மாதிரி போக போகுது அப்படிங்கிறத நம்ம அதை சொல்ல முடியும். மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.